ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில விஷயங்களை லைனாக பார்த்துட்டே வந்துட்ருக்கோம் இல்லைங்களா? ராசி பலன் அப்படின்ற விஷயம் நமக்கு வேலையை செய்யாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அதே போல் இந்த கோச்சார கிரகங்கள் எப்படி வருது, அது ஏன் நமக்கு வேலை செய்யாது அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தங்களுடைய எண்ணம் ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தங்களோட எண்ணம் வேறு மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் நம்ம சொல்கிற ஒரே பொது பலன் ஒத்து வராது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு இது இருக்குது அது இருக்குது, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தா நல்லது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா கெட்டது, அப்படியெல்லாம் கிடையாது. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், ஒரு மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுருந்தா உங்களுக்கு சனி தசையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, நீங்கள் கேது தசையில் பிறந்திருக்கீங்க, ஆயில்யத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா புதன் தசையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி புதன் தசையில் நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி காலங்களை கணக்கிட்டு எந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, எந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது ஓகேங்களா? அதாவது புதன் தசையில் நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னா 17 வருடங்கள் உங்களுக்கு புதன் தசை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? அந்த புதன் தசையில் முதல்ல புதன் புத்தி அப்படின்னு சொல்லி வரும். அந்த புதன் புத்தியில் சில அந்தர காலங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். புதன் புத்தியில் ஒரு அந்தரம், புதன் அந்தரம் முடிஞ்சதும் அடுத்தது கேதுவுடைய அந்தரம் வரும். கேது அந்தரம் முடிஞ்சதும் சுக்கிரனுடைய அந்தரம் வரும். சுக்கிரனோட அந்தரம் முடிஞ்சு சூரிய அந்தரம் முடிஞ்சு சந்திர அந்தரம் முடிஞ்சு செவ்வாய் அந்தரம் முடிஞ்சு ராகு அந்தரம் முடிஞ்சு குரு அந்தரம் முடிஞ்சு சனி அந்தரம் முடிஞ்சு சனி அந்தரம் முடியும் போது அந்த புதன் புத்தி முடிஞ்சிடும் ஓகேங்களா? புதன் புத்தி முடிஞ்சு திரும்பியும் கேது புத்தி ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? அதே போல் கேது புத்தி ஆரம்பிக்கும் போது திரும்பியும் கேது அந்தரம் அப்படின்னு சுக்கிர அந்தரம், சூரிய அந்தரம், சந்திர அந்தரம், செவ்வாய் அந்தரம், ராகு அந்தரம், குரு அந்தரம், சனி அந்தரம், கடைசியாக புதன் அந்தரமும் வரும். அந்த புதன் அந்தரம் முடியும் போது அங்கே சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு புத்திகள் வரும். ஒரு தசையில் 9 புத்திகள் வரும். அந்த 9 புத்திகளுக்குள்ள 9 அந்தரங்கள் வரும். அந்த 9 அந்தரங்களுக்குள்ள 9 சூட்சமங்களும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட், இப்போ வெளியே கிளம்பி போனாருங்க, இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு சின்ன சூட்சமம். அதாவது தசைக்குள்ள புத்திக்குள்ள அந்தரத்துக்குள்ள ஒரு சூட்சமம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? அந்த சூட்சம நேரம் உங்களுக்கு மோசமான ஒரு கிரகத்துடைய நேரமாக இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் கீழே விழுந்து அடிபட்டுக்குவீங்க ஓகேங்களா? அது மாதிரி ஒரு கிரக நிலைகளை தசாபுத்திகள் ரீதியாக கணிக்கணும் ஓகேங்களா? அப்படி கணிச்சு இந்த நேரத்தில் உங்களுக்கு இது நடக்கும், இந்த நேரத்தில் உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு ஈஸியாக சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு கிரகத்தை அந்த கிரகம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இல்லை பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா, இல்லை பணம் வர்றதை தடுக்கிறதுக்கு இருக்கா. பணம் வர்றதை தடுக்கும், ஆனால் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது ஓகேங்களா? பணம் தான் வரல, ஆனால் இந்த காலத்தில் வேணால் பணம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் பணமே இல்லைனாலும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க. நீங்கள் ஆரோக்கியத்தை கொடுக்கும். பணத்தை கொடுக்காது, ஆனால் ஆரோக்கியத்தை கொடுக்கும். பணத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கெடுக்கும் ஓகேங்களா? ஒரு கிரகம் அப்படி தான் அகமாக வேலை செய்யும், புறமாகவும் வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? இது எப்படி அகம்புறம் ஒரே கிரகம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அந்த செவ்வாய் எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, 1 அதாவது ஒற்றைப்படை தொடர்பு, 1 2 3 4 5 6 7 8ஆம் பாவம். 1ஆம் பாவத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி, 8ஆம் பாவத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அதாவது 1 அப்படின்றது ஒற்றைப்படை பாவத்தோட அகம்,
8 அப்படிங்கிறது இரட்டைப்படை பாவ தொடர்பு புறம். புரியுதுங்களா? 2 4 6 8 10 12 அப்படின்னு வர்ற இந்த 8ல் செவ்வாய் நிற்பார். அதே போல் 1லையும் செவ்வாய் நிற்பார். இது அகம், இது புறம். அதே போல் சுக்கிரன் பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு 2 வீடுகள் இருக்குது. இந்த வீடு ரிஷப வீடு, ரிஷப வீடு 2வது வீடு. 2 3 4 5 6 7 7ங்கிறது துலாம் வீடு, அதுவும் சுக்கிரனோட வீடு. இங்கே 2க்கும் சுக்கிரன் அதிபதி, 7க்கும் சுக்கிரன் அதிபதி. 2 அப்படிங்கிறது புறம், 7ங்கிறது அகம். புரிஞ்சுங்களா? ஒரே கிரகம் அக வேலையும் செய்யும், புற வேலையையும் செய்யும். அதே போல் இங்கே மிதுனத்துக்கு வந்தீங்க அப்படின்னா புதன் அதிபதி, கன்னிக்கும் புதன் தான் அதிபதி. இங்கே மிதுனத்தில் 3 4 5 6 ஃப்ரெண்ட்ஸ். 6 அதாவது 3க்கும் புதன் அதிபதியாக வராரு, 6ஆம் கட்டத்துக்கும் புதன் அதிபதியாக வராரு. 3 அப்படின்றது அகம், 6 அப்படின்றது புறம். ஓகேங்களா? அந்த புதனே 2க்கும் அதிபதியாக வருவார். அதே போல் இங்கே 4க்கு சந்திரன் அதிபதி, 5க்கு சூரியன் அதிபதி. அதாவது சூரியனையும் சந்திரனையும் ஜோதிடத்தில் கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அவங்க 2 பேரும் ஒன்று தான். அந்த ஒன்றா இருக்கவங்க ஒருத்தர் 4ஆம் கட்டத்துக்கு சந்திரனும் 5ஆம் கட்டத்துக்கு சூரியனும் அதிபதியாக வரும்போது 4 அப்படின்றது புறம், 5 அப்படின்றது அகம். இங்கே அகக்கட்டத்துக்கும் புறக்கட்டத்துக்கும் சூரியன் சந்திரன் அதிபதியாக வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் இங்கே உங்களுக்கு தெரியும் தனுசுக்கு அதிபதி குரு, மீனத்துக்கும் அதிபதி குரு. ஓகேங்களா? அப்போது இங்கே 9ஆம் பாவம் அப்படிங்கிற அகத்துக்கு குரு அதிபதியாக வராரு. அதே போல் 12ஆம் பாவம் அப்படிங்கிற புறத்துக்கும் குரு அதிபதியாக வருவார். அதே போல் இங்கே சனி, மகரத்துக்கும் சனி, கும்பத்துக்கும் சனி தான். மகரம் அப்படின்றது 10, கும்பம் அப்படின்றது 11. 10ஆம் பாவம் அப்படிங்கிற புறத்துக்கும் சனி அதிபதி, 11ஆம் பாவம் அப்படிங்கிற அகத்துக்கும் சனி அதிபதி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு தெரியுதா, ஒரு கிரகம் 2 வேலையை செய்யும். அகமாகவும் வேலை செய்யும், புறமாகவும் வேலை செய்யும். அகமாக வேலை செய்யும்போது அது பணத்தை கொடுக்காது. அதே கிரகம் புறமாக வேலை செஞ்சது அப்படின்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கிரகம் அகமாக இருக்கா புறமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அது கணிக்க தெரியணும். அப்படி கணித்து அவங்களுக்கு பலன் சொல்ல தெரிஞ்ச ஜோதிடர்களுக்கு தான் இந்த கிரக நிலைகளை மட்டும் சொல்லி உங்களுக்கு ஜோதிடம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கணிக்க எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த கோச்சார கிரகங்களை வச்சுக்கிட்டு 7.5 சனி வருதுங்க, அது அஷ்டம சனியாக இருக்குதுங்க, அத்ராஷ்டம சனியாக இருக்குதுங்க, பொங்கு சனி வந்துருச்சுங்க, உங்களுக்கு பணம் கொட்டி கொடுக்குங்க அப்படின்னு இந்த கோச்சாரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு சொல்கிறவங்க, ராகு கேது பயிற்சி வந்தால் அவங்களுக்கு சரியாயிடும், குரு பயிற்சி குரு வந்ததுன்னா அவங்களுக்கு திருமணம் நடந்துடும், குரு வந்தால் வீடு கட்டிடுவீங்க, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறவங்க கணிக்கவே இந்த மாதிரி அகம் புறம் அப்படின்னு ஒரு கிரகம் என்னென்ன வேலைகளையெல்லாம் செய்யும் அப்படின்னு கணிக்கவே தெரியாமல் இருக்கும்போது தான் அவங்க இந்த கோச்சாரத்தை பெருசு பண்ணாங்க. ஓகேங்களா? கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு குரு வந்தால் நடக்கும், ராகு கேது போயிட்டா நடக்கும், சனி 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 7.5 சனி காலம் நடக்கும்போது ஒரு 20 வயசு பொண்ணுக்கு அப்போ தான் 7.5 ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களோட காலேஜ் படிப்பு அதுவும் அதில் தான் நடந்திருக்கும், திருமணம் அதில் தான் நடந்திருக்கும், குழந்தை பேர் அப்படிங்கிறது அதில் தான் நடந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு 27 வயசு வரும்போது அவங்க வீடு கூட கட்டியிருப்பாங்க. எல்லாமே 7.5 சனியில் மிக சிறப்பாக நடந்திருக்கும். ஓகேங்களா? அதுக்காக ஒரு 20 வயசுக்காரங்களுக்கு 7.5 சனி வந்துருச்சு அப்படின்றதுக்காக அவங்க வாழ்க்கையே அதுக்கப்புறம் 30 வயசில் தான் ஸ்டார்ட் ஆகுமா என்ன? ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையெல்லாம் பார்க்காம சும்மா இந்த கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு 7.5 சனி நடக்குது, அந்த சனி நடக்குது, இந்த சனி நடக்குது, ராகு கேது நடக்குது, குரு நடக்குது அப்படின்னு சொல்லி அதாவது கணிக்கவே தெரியல அப்படின்னா இப்படி தான் பலன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை நம்பிட்டு நீங்கள் இந்த பொது பலன்களை இவங்க சொல்கிற 7.5 நடக்குது அப்படின்னெல்லாம் நமக்கு 7.5 சனி வந்துருச்சு இனி நம்ம எந்திரிக்கவே முடியாது அப்படின்னெல்லாம் நினச்சிட்டு உட்காந்துடாதீங்க. அந்த 7.5 சனி உங்களை ஒன்றுமே செய்யாது. உங்கள் ஜாதகத்தில் சனி சூப்பராக இருக்குது, அப்போ சனி தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அப்படியே கில்லி மாதிரி வேலை செய்வீங்க, பணம் கொட்டுன்னு கொட்டும். புரிஞ்சுதுங்களா? உங்கள் ஜாதகம் தான் உங்களுக்கு வேலை செய்யுமோ தவிர இந்த பொது பலன்கள் ராசி பலன் சொல்கிறதோ இந்த கிரக பயிற்சின்னு சொல்கிறதோ நம்பாதீங்க. நம்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டம்.
ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.